வணக்கம், வெல்கம் டு விஜே டிசைன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக எப்படி நூல் கோக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இது இந்த ஊசியில் நமக்கு நிறைய பேருக்கு கண் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் ஊசியில் நூல் கோக்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி இந்த ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி விற்கிது. ஃபேன்சி கடைகள்லாம் இந்த நூல் கண்டு விற்கிற கடைகளெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கிது. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்ட்டு ஊசியில் நூல் கோத்துடலாம். இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இதே மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஸ்டீல்லையும் இந்த மாதிரி கிடைக்கிது. நீங்கள் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த ஊசியில் இப்படி கோத்துக்கோங்க. பார்த்திங்களா? இப்படி இழுத்தோம்னா, திரும்ப சொல்கிறேன், இதே மாதிரி இழுத்துக்கோங்க. ஈஸியாக இப்படி இழுத்து விட்டுடலாம். அந்த ஹோல்ஸில் அப்படியே உள்ளார தள்ளினோம்னா அவ்வளோதான். இப்போ நம்ம நூல் இதுக்குள்ளார இப்படி கோத்துக்கணும். இப்படி கோத்துட்டு இந்த ஊசியை வெளியில் இழுத்திங்கன்னா நூல் ஊசிக்குள்ளார வந்துடும். இப்படி இழுக்கணும். பார்த்திங்களா? அதே மாதிரி அடுத்தது நம்ம மிஷினில் கோக்குறதுக்கு ரொம்ப சிலருக்கெலாம் கண்ணே புரியாது. அதுக்கு இதே மாதிரி இதே மாதிரி கோத்துக்கோங்க. இப்படி கோத்துக்கோங்க ஊசியில். இந்த இதை அந்த பக்கம் சைட்லேருந்து இப்படி விட்டுக்கணும். நம்ம நூலை இதுக்குள்ளார விட்டுட்டு இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்தா வெளியில் வந்துடும். இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் நம்ம நூல் கோத்துடலாம். அப்படியே ஊசியை வச்சுட்டு தடுமாறிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நான் எப்படி ஈஸியாக நூல் பிரிக்கிறதுன்ட்டு காட்ட போகிறேன். இது என்னோடய பழைய ப்ளவுஸை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வேறு கலர் நூல் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக பிரிக்கிறதுன்னு இப்போ காட்டுறேன். இதில் நான் ஒரு தையல் போட்டு தைச்சிக்கிறேன். இப்போ முடிச்சாச்சு. இந்த பக்கம் முன்னாடியே நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஊசி வாங்கிக்கோங்க. இதுக்கு கடைகளில் இது மாதிரி கிடைக்கிது. நூல் பிரிக்கிற ஊசின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இது நல்ல கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கொஞ்சம் துணியில் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா துணி கிழிஞ்சிக்கும். அதனால் நம்ம பார்த்து எடுக்கணும். இந்த நூல் பிரிக்கிறதுக்கு இது பார்த்து நம்ம பிரிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த துணியில் படாமல் இந்த நூலை மட்டும் இப்படி இழுத்தோம்னாலே கட் ஆகிடும். இப்படி இழுத்துக்கோங்க. அந்த கொஞ்சமாக கட் ஆனதை ஒரு நல்ல ஃபோர்ஸாக இப்படி இழுத்திங்கன்னா கட் ஆகிக்கும். இப்போ அந்த கேப் இருக்குல்ல பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி இழுத்தோம்னா இப்படி இழுத்துக்கோங்க. அப்படி இழுத்தா டக்குன்ட்டு கட் ஆகி வந்துடும். சீக்கிரம் நம்ம தையலை பிரிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் இப்படி மாற்றி இழுத்தோம்னா அந்த ஊசியை கொஞ்சமாக இப்படி எடுத்தாலே போதும். சீக்கிரமாக நம்ம பிரிச்சிடலாம். ஒரு அவசரமாக ஒரு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போக்குள்ளே போடுவோம், டைட்டாக போயிடும். அந்த நேரம் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். இந்த ஊசி நீங்கள் எப்பயுமே வீட்டில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. சீக்கிரம் பிரிச்சிடலாம் அந்த நூலை. இப்படி இழுத்தாலே போதும். இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் சேர்த்து மாற்றி எடுத்து விட்டு இழுத்திங்கன்னா இப்படி எடுத்தாலே சீக்கிரம் வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக எப்பயுமே தையல் போட்டிருப்போம். இந்த மாதிரி 2 தையல் போட்டிருப்போம் பிரியாமல் இருக்கிறதுக்காக.
அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே வந்து இந்த கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு 2 பக்கமும் இப்படி இழுத்திங்கன்னா, இப்படி இழுத்துட்டு அந்த ஊசியை வந்து நம்ம இப்படி லைட்டாக உள்ளார விட்டு இப்படி இழுத்தாலே டக்குன்ட்டு அந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுரும். ஆனால் நம்ம துணியை வந்து பார்த்து எடுக்கணும், துணியில் படாமல். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் அப்படியே எடுத்து இழுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த மாதிரி அந்த இதை எடுக்கணும். இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு பின்பக்கம் இந்த ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, இதை வந்து நம்ம இழுத்து இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ இழுத்து பிடிச்சிட்டு அந்த நூல் தெரியுது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த ஊசியை இப்படி லைட்டாக விட்டாலே போதும், அப்படியே அந்த நூலை கட் பண்ணிடும். அதே மாதிரி 2 பக்கம் இப்படி விட்டு கட் பண்ணிங்கன்னா டக்குன்ட்டு எடுத்துக்கும். நம்ம எங்கேயா ஃபங்க்ஷன் போக்குள்ள இந்த மாதிரி டைட்டாக இருக்குன்ட்டு இருந்தோம்னா டக்குன்ட்டு நம்ம இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். இந்த ஊசி வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம எதுக்கு வீட்டில் வந்து எல்லாருமே வாங்கி வச்சுக்கணும். டைலரிங் தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் இந்த ஊசி வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ஃபேன்சி கடைகளில் நூல் கண்டு இந்த சேல்ஸ் பண்ணுற அந்த கடையிலலாம் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. நம்ம எப்பயுமே இந்த ஊசியை இந்த திங்ஸை வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்ட்டு அங்கே பத்தலையா அந்த ப்ளவுஸை டக்குன்ட்டு எடுத்து பிரிச்சுட்டு டப்புன்னு நம்ம போட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வீட்டில் எப்பயும் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.